ரியல் லக்கி பாஸ்கர் நூதன முறையில் 11.63 கோடி திருட்டு, அதுவும் தேனியில் உள்ள வங்கியில். வங்கியில் நகையை அடகு வைத்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையே மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த நம்பிக்கையையே பயன்படுத்தி ஒரு வங்கி மேலாளர் 11.63 கோடிக்கும் மேல் கையாடல் செய்திருப்பதாக வெளியான தகவல் தேனி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஓடைப்பட்டியில் செயல்பட்டு வரும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிளையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அந்த கிளையில் கடந்த 2023 மே மாதம் முதல் 2026 மே மாதம் வரை கிளை மேலாளராக கார்த்திக் என்பவர் பணியாற்றியுள்ளார். பின்னர் அவர் கூடையனூரில் உள்ள அதே வங்கியின் மற்றொரு கிளைக்கு மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக புதிய கிளை மேலாளராக உன்னிகிருஷ்ணன் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே கிளையில் வழங்கப்பட்ட நகைக்கடன் கணக்குகளை அவர் ஆய்வு செய்ய தொடங்கினார். அப்போது உதயகுமார் என்பவரின் பெயரில் 110 கிராம் தங்க நகையை அடகு வைத்து 9.45 லட்சம் கடன் வழங்கப்பட்டதாக பதிவுகள் இருந்தன. ஆனால் அந்த நகை உண்மையில் வங்கி லாக்கரில் இருக்கிறதா என்று பரிசோதித்த போது லாக்கரில் அந்த நகை எதுவும் இல்லை. இதனையடுத்து வங்கி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் தேனி மண்டல துணை பொது மேலாளர் இந்திரா தலைமையில் 6 பேர் கொண்ட சிறப்பு குழு ஓடைப்பட்டி கிளையில் விரிவான தணிக்கை மேற்கொண்டது. அப்போது வெளிவந்த தகவல்கள் இன்னும் அதிர்ச்சிகரமானவை. கார்த்திக் பணியாற்றிய காலத்தில் மட்டும் 46 வாடிக்கையாளர்களின் பெயரில் மொத்தம் 114 போலியான நகை கடன்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அதன் மூலம் 9.64 கோடி கையாடல் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த தொகை முதலில் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்குகளில் செலுத்தப்பட்டு பின்னர் அங்கிருந்த கார்த்திக்கின் பெயரில் இருந்த வேறு 2 வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. இதோடு இந்த மோசடி முடிவடையவில்லை. அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட கூழையனூர் கிளையிலும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அங்கும் 14 வாடிக்கையாளர்களின் பெயரில் 18 போலியான நகை கடன்கள் உருவாக்கப்பட்டு மேலும் 1.99 கோடி கையாடல் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் 2 கிளைகளையும் சேர்த்து 11,63,88,000 வரை மோசடி நடந்திருப்பது உறுதியானது. இதுகுறித்து வங்கி நிர்வாகம் தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளது. வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்பொழுது தலைமறைவாக உள்ள முன்னாள் கிளை மேலாளர் கார்த்திக்கை தீவிரமாக தேடி வருகிறார்கள். கடந்த ஆண்டு வெளியான நடிகர் துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்துடன் இந்த மோசடியை ஒப்பிட்டு பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.